இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காடமந்தி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வேங்க மரத்தை நட்டுக்கலாம். இது நாங்கள் நடுற 6வது மரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு காடமந்தி பிரியாணி செஞ்சு பயங்கரமா சாப்பிட போறோம். செம்மையா சாப்பிட போறோம். வாங்க வீடியோ சாப்பிட போறோம். செம்மையா சாப்பிட போறோம். இவ்வளவு நாளா நீங்க கொடுக்குற லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்னால தான் இப்போ நாங்கள் தொடர்ந்து மோட்டிவேஷனா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமே பண்ண போற வீடியோவுக்கும் நீங்க லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. இன்னும் சப்போர்ட் கொடுங்க. நாங்கள் இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம இப்போ வந்து காடமந்தி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காண்டி காடையை வந்து சுத்தமாக அலசி எடுத்தாச்சு. மஞ்சள் பொடி போட்டு வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம்னா காடை வந்து ரொம்ப கவுச்சடிக்கும். மஞ்சத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் கவுச்சடிக்காமல் இருக்கும். அதுக்காண்டி மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். நம்ம வந்து காடமந்தி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பாத்திரத்தை வச்சுக்கலாம். பிரியாணி குண்டா சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை வகையை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் பூண்டையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோம், சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து அரைச்ச மந்தி மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட காஞ்ச எலுமிச்சை பழம் இல்லை, அதில் வந்து சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை போட்டுக்கலாம். காடையை போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். காடை கொஞ்சம் கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம மூடிக்குவோம். காடை நல்லா வந்துருச்சு, எடுத்துடலாம் காடையை. நம்ம வந்து காடமந்தி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காண்டி வந்து வேவுறதுக்காண்டி பிரியாணி தண்ணியில் போட்டிருந்தோம். அது வெந்துடுச்சு. இப்போ எடுத்து மசாலா தடவி வறுத்துட வேண்டியதான். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுக்கலாம்.
காடை வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வறுத்து அரைச்ச மந்தி மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மசாலா ரெடி பண்ணியாச்சு. காடையோட சேர்த்து இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கோர்ஸு அது எதுக்கு தெரியுமா அந்த மசாலா? மசாலாலாம் ரெடி ஆகிட்டு வறுத்துக்க வேண்டியதான். காடை மந்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சுக்கலாம். காடையை வறுக்கணும். தோசைக்கல்ல வச்சுக்குவோம். தோசைக்கல் சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கிடமாயிடா. காடை நல்லா வெந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தம்மு போடணும். முந்திரி திராட்சையை வந்து வறுத்துக்கலாம். காடை மந்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு கறியெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். அரிசி பொலன்னு வந்திருக்கு. வறுத்த கறியை வச்சுக்குவோம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். மந்தி மசாலா கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கலாம். வச்சது வந்து கங்கு. அது எதுக்கு வைக்கிறோம்னா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குவோம். இப்போ மூடி போட்டுக்கலாம். ஒரு கல்லை வச்சு தம் போட்டுக்கலாம். மந்தி பிரியாணி வந்து தம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். இப்போ தம்மு உடைக்கணும். இப்போ வந்து நம்ம கறியெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இல்லை
ஏத்துறா அருமை அருமை. சுவை. நம்ம வந்து ஏற்கனவே சிக்கன் மந்தி செஞ்சுருக்கோம், இப்போ வந்து காடை மந்தி செஞ்சுருக்கோம். சூப்பராக டேஸ்ட் வந்திருக்கு. மந்தியில் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் இறங்கி சரியான டேஸ்ட்டில் இருக்குது. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.